வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன். தமிழ் ஆனந்த யோகத்தின் இன்றைய சிறப்பு சிந்தனை துளி, கொல்லான் புலாலை மறுத்தானை. உட்பொருள்: கொல்லான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும். கொல்லான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும். இந்த குறளுக்கு விளக்கம் அளித்தவர்கள் பெரும்பாலானவர்கள் புலால் உண்ணாதவர்களையும் அதற்காக உயிர்களை கொல்லாதவர்களையும் எல்லா உயிரினங்களும் வணங்கி வாழ்த்தும் என்று விளக்கம் அளித்துள்ளார்கள். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் விளக்கம், மற்ற உயிர்களை விட மனிதனிடம் அமைந்துள்ள 6ஆம் அறிவின் சிறப்பு யாதெனில், மனம், உயிர், மெய் எனும் 3 மறைப்பொருட்களையும் அறியும் திறமே 6ஆம் அறிவு. இந்த நுண்ணறிவால் பிற உயிர் உணர்தலாக பெறும் இன்பத்தின் அல்லது துன்பத்தின் அளவை யூகித்து உணர்ந்து கொள்கிறான். துன்பம் கண்ட உயிர்களிடத்தில் இரக்கம் கொண்டு தக்க உதவி செய்து அவ்வுயிர்ப்படும் துன்பத்தை போக்குகிறான். இது சிந்தனையாற்றல் உயர்ந்த நிலையில் பழக்கத்தை விளக்கத்தின் வழியில் வாழும்போது அந்த முரண்பாடு நீங்கிவிடுகிறது. இந்த நிலையில் ஒரு நண்பர் இல்லத்திற்கு விருந்தினராக போகிறார். அங்கு அவருக்கு மாமிச புலால் உணவை அன்போடு படைக்கும் போது, எனக்கு புலால் உணவு வேண்டாம் என்று கூறுகிறார். மீண்டும் விருந்து படைத்த அன்பரோ அன்பின் மிகுதியால் அவரை உண்ணும்படி வேண்டுகிறார். உடனே விருந்தாளி 2 கைகளையும் கூப்பி புலாலை மறுத்து தனது உறுதிப்பாட்டை விளக்குகிறார். பொதுவாகவே கைகூப்பி மறுத்த பிறகு மீண்டும் வற்புறுத்த மாட்டார்கள். கைகூப்பி மறுக்கும் செயல் புலால் உண்ணாமையில் அவன் கொண்டுள்ள உறுதிப்பாட்டை விளக்குகிறது. அந்த உறுதிப்பாடே உயிர்களிடத்தில் அவன் கொண்டுள்ள கருணையால், அன்பால் விளைந்தது. அத்தகைய கருணை உள்ளம் கொண்டவரிடம் எல்லா உயிர்களும் அன்பு பாராட்டும், தஞ்சமடையும். இந்த குறளில் சரியான கருத்து விளங்க வேண்டுமானால், கைகூப்பி என்ற சொல்லை மறுத்தானை என்ற சொல்லுக்கு முன்வைத்து பார்க்க வேண்டும். கொல்லான் புலாலை கைகூப்பி மறுத்தானை எல்லா உயிரும் தொழும் என்ற விளக்கம் கிடைக்கும். கைகூப்பி எல்லா உயிரும் தொழும் என்றால் கருத்து பொருந்தாது. கைகூப்பி மறுத்தானை எல்லா உயிரும் தொழும் என்றால் அந்த அன்புள்ளத்திலிருந்து எழும் மன அலை சுழல் எல்லா உயிர்களையும் வசீகரிக்கிறது, நட்பு கொள்ள செய்கிறது என்று பொருள் கொள்ள வேண்டும். இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களுக்கு நன்றிகள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்றைய சிந்தனை துளிகள் வாசித்த ரிஷிபாபாம் அவர்களுக்கு நன்றி. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனை தலைப்பு, கொல்லான் புலாலை மறுத்தானை என்ற குறளை பற்றிய ஒரு சிந்தனை. வள்ளுவர் புலால் மறுத்தல் என்ற அதிகாரத்திலே 10 குறள்களை எழுதியிருக்கின்றார். 10 குறள்களையும் நாம் தனித்தனியாக பார்க்கும் பொழுது ஒவ்வொன்றிலும் வெவ்வேறு வகையான அறம் அங்கு சொல்லப்பட்டிருக்கும். அதில் இந்த ஒரு குறள், இதற்கு பல்வேறு வகையாக அதற்கு விளக்கங்கள் கூறப்பட்டிருக்கிறது. அதாவது திருக்குறள் விளக்கம் எழுதியவர்கள் நிறைய பேர் எழுதியிருக்கிறார்கள். அதில் குறிப்பாக பரிமேலழகர் உரை என்பது அதிகமாக இங்கு பேசப்படுகிறது. அது இல்லாமல் இன்னும் நிறைய அன்பர்கள், நிறைய அதாவது தமிழ் அறிஞர்கள் இதற்கு உரை எழுதியிருக்கிறார்கள்.
இப்போது பெரும்பாலானோர் எழுதிய உரைகள், அதாவது இந்த உரைகள் எல்லாமே எப்படி இருக்கிறது என்று சொன்னால், இந்த குறளுக்கு எப்படி இருக்கிறது என்று சொன்னால், கொல்லான், அதாவது எந்த உயிரையும் கொல்லாதவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. புலாலை மறுத்தானை என்பதை, அதாவது புலாலை உணவுக்காக உண்ணமாட்டேன் என்று மறுக்கிறவன். சரி, புலாலை மறுத்தவனை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும் என்று அதை இணைத்து தான் பொருள் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா உயிரும் கைகூப்பி தொழும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த இடத்துல இப்போது புலால் உண்ணாதவர்களை எல்லாம் பார்த்து கையெடுத்து கும்பிடணும் அப்படிங்கிற மாதிரி இதில் பொருள் வருகிறது. அப்படி எல்லா உயிரும் கைகூப்பி தொழும்னா அவங்கள பார்த்து வணங்கணும் அப்படிங்கிற மாதிரி எழுதப்பட்டிருக்கிறது. இது எப்படி ஆகிவிடும் என்று சொன்னால், ஒரு குறிப்பிட்ட ஒரு இனம், மனித இனம், அவர்கள் புலல் உண்ணாதவர்கள் என்று வைத்துக்கொள்ளுங்கள். அவர்களை இவர்கள் கைகூப்பி தொழுவது என்பது ஏதோ ஒரு காலத்தில் அது என்ன ஆகிவிடும், இவர்களையெல்லாம் நாம் கைகூப்பி தொழ வேண்டும். அப்போ ஒரு கைகூப்பி தொழுவது என்று சொன்னால் அதில் எப்படி பார்க்க வேண்டியிருக்குன்னா, கைகூப்பி தொழுவதில் 2 வகை இருக்குது. ஒருத்தரை நீங்கள் அடிமையாக வைத்திருந்தீங்க அப்படின்னு சொன்னாலும் அங்கே கைகூப்பி தொழக்கூடிய ஒரு நிலை வருது. அப்படி தான் நிறைய அந்த சமுதாயத்தில் இருந்தது. கைகூப்பி தொழ வேண்டும். இப்போ முதலாளி தொழிலாளி என்று இருக்கும்போது கூட இப்பொழுது எப்படி இருக்கிறது சமுதாயத்தில் பாருங்கள், கைகூப்பி தொழுவது என்று இருக்கிறது. பொருளாதார நிலையில் ஏற்றத்தாழ்வு இருக்கிறவங்களை கூட கைகூப்பி தொழுதல் என்று இருக்கிறது. இப்போது இது ஜாதி, மதம், இந்த வேறுபாடுகள் இன்றைய சமுதாயத்தில் வளர்ந்திருக்கக்கூடிய நிலையிலே இந்த கைகூப்பி தொழுவதை பல்வேறு வகையில் நாம் பார்த்திருக்கிறோம். இப்பொழுது அதெல்லாம் மாறி ஒரு சமுதாய சீர்திருத்தம் என்பது வந்து கொண்டிருக்கிறது. எல்லோரும் சமம் என்ற ஒரு நிலை நோக்கி பயணித்து கொண்டிருப்பது தான் நமது தத்துவங்கள். ஆன்மீகம் என்பது எல்லோரையும் சமமாக பார்க்கக்கூடிய ஒரு நிலை. கைகூப்பி தொழுவது என்று சொல்லும் பொழுது அங்கு ஏதோ உயர்வு தாழ்வு மனப்பான்மை என்பதை கொடுக்கக்கூடியதாக மாறிவிடுகிறது. இப்போது இது எந்த வகையில் இருந்தாலும் அது இப்படி தொழ வேண்டும் என்று வைத்திருப்பது ஒரு அடிமைத்தனம், அது தவறு. ஆனால் அதே சமயத்தில் கைகூப்பி தொழுவது என்பது எந்த இடத்தில் அது இயல்பாக இருக்கும் என்று பாருங்கள். இது இப்போ கைகூப்பி தொழ வேண்டாம் என்று சொல்லவில்லை, ஆனால் கைகூப்பி தொழ வேண்டும் என்று ஆக்கிவிடுவது, இந்த சமுதாயத்தில் அதை ஒரு பழக்கமாக ஆக்கிவிடுவது என்பது தவறு. இப்போது எந்த இடத்தில் கைகூப்பி தொழும் ஒரு மனம் என்று சொன்னால், ஒருவன் ஒரு துன்பத்தில் இருக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த துன்பத்தை ஒருவர் போக்குகிறார் என்றால், அந்த துன்பத்தை போக்கிய இடத்தில் துன்பம் நீங்கப்பட்டவர் என்ன செய்வார்? கைகூப்பி அவரை நன்றி உணர்வோடு அவரை தொழுவார். சொல்லுவார்னா என்னென்னா, அவரை ஒரு நன்றி உணர்வோடு அவரை மதித்து போற்றுகிறார். அவ்வளோதான். நன்றி உணர்வை காட்டுவது என்பதுதான் கைகூப்பி தொழுவது என்று பார்க்கிறோம். மற்ற இடத்தில் கைகூப்பி தொழுவது என்பது நிறைய இடத்துல எப்படி இருக்குன்னா, ஒருவரிடத்தில் ஒரு பொருளை பெற வேண்டும் என்று சொன்னாலும் இப்பொழுது கைகூப்பி தொழுகிறார்கள்.
கைகூப்பி தொழுது எதற்கு பொருளை பெற வேண்டும்? இவர் துன்பம் போக்குவதற்கு கைகூப்பி தொழ வேண்டுமா? அது எப்படி என்று சொன்னால், எந்த நிலையில் இருக்கும் என்று சொன்னால், அதாவது யாசகம் செய்பவர்கள் கூட கைகூப்பி தொழுவார்கள். அதில் கூட இருக்கும். யாசகம் யார் செய்வார்? உடலாலும் அறிவாலும் பொருள் ஈட்ட முடியாதவர் அவர் கைகூப்பி தொழுது பொருளை கேட்பார். சரி, இன்னொருத்தர் இருக்கார். அவர் எப்படி அவர் கைகூப்பி தொழணுங்கிறது இல்லை, அவர் யாசகம் செய்வார். அது யார் என்று சொன்னால், எப்பொழுதும் இறை உணர்விலேயே இருக்கக்கூடிய ஞானிகள். அவர்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த பசி எடுக்கும்போது யாசகம் செய்வார்கள். அப்போ அதில் கூட கைகூப்பி தொழுவது அப்படிங்கிறது இல்லை. ஆனால் இப்பொழுதெல்லாம் பாருங்கள், தேவைக்காக இல்லாமலேயே கைகூப்பி தொழுவது என்பது நிறைய இடத்துல இருக்குது. எதுக்கு? அன்பளிப்பு வாங்கிறது, அதாவது நன்கொடை வாங்குவது. நன்கொடை வாங்கிறதுக்கு போகிறாங்க பாருங்கள், அவங்க இந்த ஓட்டு கேட்டு போகிறாங்களே அவங்க. இப்போ பாருங்கள், கைகூப்பி தொழுவது என்பது இவங்க காரியம் சாதிச்சுக்கிறதுக்காக கைகூப்பி தொழுதல் என்பதும் இன்று இருக்கிறது. ஒரு இடத்துல அடிமையாக இருப்பவரை கைகூப்பி தொழ செய்கிறது சமுதாயம். இன்னொரு இடத்துல கைகூப்பி தொழுது பின்னாடி அந்த இப்போ ஒரு ஓட்டுக்காக கைகூப்பி தொழுவாங்க. ஜெயித்த பிறகு அவங்கள கைகூப்பி நிற்க வைப்பாங்க. இப்போ அப்படி ஆகிவிடுகிறது. அதே போல் சிலர் என்ன செய்கிறாங்கன்னா, நாங்கள் ஒரு நல்ல காரியம் செய்ய போகிறோம், ஒரு கோயில் கட்ட போகிறோம், ஆசிரமம் கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லி நன்கொடை வாங்குவதற்காக கைகூப்பி தொழுகிறார்கள். இது சரியா? அங்கேயும் கைகூப்பி தொழ வேண்டிய அவசியம் இல்லை. மகரிஷி அவர்களுடைய அந்த ஒரு வார்த்தை மீண்டும் மீண்டும் ஞாபகத்துக்கு வருகிறது. நீங்கள் அறிவித்திருக்கோயிலை கட்டத் தொடங்குங்கள், அந்த கோவில் கட்டடத்தை கட்டிக்கொள்ளும் என்று சொல்லுவார்கள். எந்த இடத்திலும் இந்த நற்காரியங்கள் செய்தவர்கள் இவர்களிடம் இருப்பதை வைத்து நற்காரியத்தை தொடங்குவார்கள். அவர் நற்காரியத்தை அவர் செய்கிறார், இந்த இடத்தில் நற்காரியம் நடக்கிறது என்று தெரிந்து எல்லோரும் கொண்டு வந்து பணத்தை கொடுத்து அதில் இணைந்து கொள்வார்கள். யாரும் இதற்காக கைகூப்பி நோட் எடுத்துகிட்டு போய் ரசீது புக் எடுத்துகிட்டு நன்கொடை வாங்குவதற்கு செல்வது இல்லை. இப்பொழுது அது சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்படி சென்று கொண்டிருப்பவர்கள் முழுமையாக அந்த பணத்தை அதிலே தான் பயன்படுத்துகிறார்களா என்றால் அது பெரும்பாலும் இல்லை. அதிலும் இவர்கள் அதில் ஒரு சுயநலத்தோடு அவர்கள் இதை செய்கிறார்கள் என்பது உண்மை. ஆக இந்த வசூல் பண்ணி நாங்கள் கூழ் ஊற்றுறோம், வசூல் பண்ணி என்ன பண்ணுறோம், அன்னதானம் போடுறோம், வசூல் பண்ணி இது கட்டுறோம் அப்படின்னா அதில் உண்மை இல்லை. அங்கே ஏதோ ஒரு சுயநலமான அங்கே பணம் சார்ந்த வகையில் அங்கே ஏதோ ஒரு குறை இருக்கிறது என்பதை இப்போ நம்ம அப்பட்டமாக தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை தான் பார்க்கிறோம். அப்போ இந்த கைகூப்பி தொழுவது, ஒரு மனிதனை கைகூப்பி தொழுவது அப்படிங்கிறது அப்படி இருக்குமா? இப்போ இந்த இடத்துல என்ன சொல்லிட்டாங்க, புலால் மறுத்தானே எல்லா உயிரும் கைகூப்பி தொழும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நாங்கள்லாம் புலால் சாப்பிடாதவங்க. அப்போ ஒரு காலத்தில் என்னாச்சு, எங்களெல்லாம் நீங்கள்லாம் கைகூப்பி தொழ வேண்டும் என்று அப்படி ஒரு நிலையை உருவாக்குவதாக ஆகிவிட்டது. ஆனால் இந்த இடத்துல பொருளை மாற்றி சொல்ல வேண்டும். உண்மையிலேயே அப்படி எழுதவில்லை வள்ளுவர் என்று மகரிஷி அவர்கள் அதை விளக்குகிறார். இடம் மாற்றி பொருள் கொள்தல் என்று ஒரு இலக்கணம் இருக்கிறது. அந்த இலக்கத்தின்படி நாம் இந்த குறளை பார்க்க வேண்டும். எப்படி? கொல்லான் என்பது ஒரு வார்த்தை, அது தனியாக எடுத்துக்குவோம். சரி, கொல்லான் என்பதற்கு இன்னும் நிறைய விளக்கம் இருக்கிறது. சரி, புலால் மறுத்தானை அந்த இடத்த என்ன பண்ணணும்னா, கொல்லான் கைகூப்பி புலால் மறுத்தானை எல்லா உயிரும் தொழும்.
எல்லா உயிரும் தொழும் என்று சொன்னால் இப்போ அங்கே கைகூப்புறது விட்டு போச்சு. கைகூப்பி மறுத்தானை அப்படின்னு மகரிஷி மாற்றிட்டார். எல்லா உயிரும் தொழும். எல்லா உயிரும் தொழும்னா என்ன செய்யும்? இல்லை காலில் விழுந்து வணங்குமா? தொழுதல் என்றால் என்ன? இப்போது நாம் அதாவது தொழுதல் என்றால் இறைவனிடம் போய் நம்ம ஏதோ வேண்டுதல் வைக்கிறது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதாவது இறைவனை தொழுதல் என்பது இப்போ தொழுகை நடத்துகிறோம், வழிபாடு நடத்துகிறோம், இது எல்லாமே ஜபம் பண்ணுறோம், ரைட்? இது எல்லாமே இறைவனிடம் போய் என்ன செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு அந்த இறைத்தன்மை வருவதற்காக அந்த இடத்துல போய் நீங்கள் மனதை அமைதிப்படுத்தி நிற்கிறீர்கள், அவ்வளவுதான். என்னமோ போய் அங்கே வணங்குறது, கீழே விழுந்து வணங்குறது. நிறைய பேர் அப்படியே கீழே விழுந்து அப்படி உருண்டு இப்படி தோப்பண்ணம் போட்டு, இது எல்லாமே பக்தி மார்க்கத்தில் உங்கள் உடலுக்கு பயிற்சியை அதோடு சேர்த்து கொடுத்து விட்டார்கள், அவ்வளோதான். நெட்டாக அங்கே போனால் கோயிலில் என்ன வரணும்? எங்கே போனாலும் என்ன வரணும்? நமக்கு இறைத்தன்மை வரணும். இறைத்தன்மைனா எது? அதுதான் அன்பும் கருணையும் நமக்குள்ளே வரணும். அதுக்காகத்தான் அங்கே போகிறோம். அங்கே போனால் இந்த நமக்குள்ளே இருக்கக்கூடிய செயல் மாற்றம் வருவதற்கு தான் நாங்கள் போகிறோம், அவ்வளோதான். செயல் மாற்றம் என்ன? அன்பும் கருணையும், இரண்டொழுக்க பண்பாடு. அப்போ இரண்டொழுக்க பண்பாட்டில் என்ன வருது? துன்பம் கொடுக்க மாட்டோம், துன்பம் இருந்தால் போக்குவோம், அவ்வளோதானே. அப்போ இப்படி கைகூப்பி புலால் மறுத்தானை எல்லா உயிரும் என்ன பண்ணாது? அவனுக்கு துன்பம் கொடுக்காது, அவ்வளோதான். அவனுக்கு துன்பம் கொடுக்காது. அவனுக்கு ஏதாவது ஒரு துன்பம்னா அதுக்கு ஏதாவது இது உதவி செய்யும், இதை செய்யும், அதுதான் செய்யும். தொழும் அப்படின்னு சொன்னோம்னா போய் என்னமோ அப்படியே அவங்க காலில் விழுந்து வணங்குறது, கும்பிடுறது, இப்படியெல்லாம் யாரையும் கூப்பிட வேண்டியதில்லை. ஏன்? எப்படி? நீங்கள் புலால் மருத்துவர்த்தன் இருக்கிறார், புலால் ஒருத்தன் இருக்கிறார். புலால் மருத்துவருக்குள்ளாக இறை நிலை இருக்கிறது, சுத்த வெளியாகிய தெய்வம் இருக்கிறது. இவருக்குள்ளாக தெய்வம் இல்லையா? எப்படி இல்லை? அது இல்லாத இடமே இல்லை, எல்லாருக்குள்ளே இருக்குது. இது எதுக்கு போய் அங்கே போய் கைகூப்பி வணங்கணும்? அப்படி இல்லை. கைகூப்பி வணங்குதல் என்பது இப்போ தொழுதல் என்று சொன்னால் துன்பம் கொடுக்காமல் இருத்தல், அவ்வளோதான். துன்பம் போக்குதல், இந்த இரண்டொழுக்க பண்பாட்டின் அடிப்படையில் வாழ்தல், அவ்வளோதான். இப்போ ஒருத்தன் துன்பம் கொடுக்கணும்னு வர்றான். இப்போது இவரை பார்த்த உடனே என்னமோ தெரியல, இவருக்கு எதுக்குப்பா துன்பம் கொடுத்துட்டு, வேண்டாம்ப்பா அப்படின்ட்டு வேறு இடத்துக்கு போயிடுறான். ஏன்? அந்த இடத்துல உங்களுக்கு துன்பம் கொடுக்க முடியாது. ஏன்? நீங்கள் துன்பம் கொடுக்கலன்னா உங்களுக்கு யாரும் துன்பம் கொடுக்கறதுக்கான மனமே அங்கே வராது. இவ்வளவுதான். இது முழுக்க செயல் விளைவு தத்துவம், அலையக்க தத்துவத்தின் அடிப்படையில் தான் பொருளை பார்க்க வேண்டும். அப்போ அந்த இடத்துல எல்லாரும் கைகூப்பி தொழும் அப்படின்னு சொல்லிட்டோம்னா உடனே அந்த இடம் ஒரு மாதிரி ஒரு அடிமைத்தனமாக மாறுவதற்கான சூழ்நிலை வருகிறது. அப்போ இந்த இடத்துல பொருளை எப்படி பார்க்க வேண்டும்? இடம் மாற்றி பொருள் கொள்வர். கொல்லான் புலால் கைகூப்பி புலால் மறுத்தானே, கொல்லான் கைகூப்பி புலால் மறுத்தானை எல்லா உயிரும் தொழும் என்று பார்க்கணும். சரி, இப்போது புலால் மறுத்தவர்கள் என்று இருக்கிறோம். புலால் மறுத்தவர்கள் எதற்காக புலால் மறுத்தார்கள்? உணவுக்காக உயிர் கொள்ளாமை என்று மகரிஷி சொல்லியிருக்கிறார். உணவுக்காக உயிர் கொள்ளாமை என்று. வள்ளுவரும் என்ன சொல்கிறார்னா, தான் ஊன் பெருக்க பிரிது ஊன் உணின் என்று சொல்கிறார். அப்போ உடலை வளர்ப்பதற்காக, அப்படின்னா பசி ஏற்படுகிறது, செல்கள் இறந்து விட்டது, அதை புதுப்பிப்பதற்காக உணவு சாப்பிட வேண்டும். அதற்காக இந்த உணவை உண்ணாமல் இருக்கிறது. தான் ஊன் பெருக்க பெரிது ஊன் உணின் அப்படி தான் சொல்கிறார். அதுக்காக உணவுக்காக உயிர் கொள்ளாமை. அப்போ அந்த இடத்துல புலால் வேண்டான்னு சொல்கிறது ஏன் அப்படின்னு சொன்னோம்னா, இதை மனிதர்கள் சொல்ல முடியும். ஏன் என்று சொன்னால், இவரால் சாதாரணமாக இயற்கை வளத்தை வாழும் வளமாக மாற்றி உணவு தயாரிக்கக்கூடிய வல்லமை இருக்கிறது, தயாரிக்கப்பட்டு நிறைய இருக்குது. அப்போ உணவுக்கு அது இருக்கும்போது இது தேவையில்லையே என்று அதை மறுக்க வேண்டும்.
ஒன்றுமே இல்லை. ஒரு பாலைவனத்தில் இருக்கிறார். அந்த இடத்துல மறுத்துட்டு இவர் உயிரை விட்டுறலாமா? இவர் உயிரை விட்டுறலாமா? எப்படி பார்ப்பது அந்த இடத்துல? அந்த இடத்துல இவர் உயிரை விடுவதற்கு அந்த உயிரை காப்பாற்றி இவர் உயிரை விடுறாரா அப்படின்னு அப்போ பார்க்கும்போது அந்த இடத்துல என்ன வரும்? அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. இயேசுநாதர் ஒரு இடத்தில் பிரசங்கம் செய்கிறார். பிரசங்கத்தில் மயங்கி அப்படியே மக்கள் இருக்கிறார்கள். அது மீனவர்கள் இருக்கக்கூடிய இடம். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, சாப்பிடலை. ஐயோ, எல்லோரும் பசியோடு இருக்கிறீர்களே, முதலில் பசியார்கள் என்று சொல்லுகிறார். அங்கே என்ன இருக்கிறது? மீனை தவிர வேறு ஒன்றும் இல்லை. எல்லோருக்கும் மீனை எடுத்து கொடுத்து சாப்பிட சொல்கிறார். அப்போ அவர் மீன் சாப்பிட சொன்னார் அப்படின்னு எடுத்துக்கிறதா? அந்த இடத்தில் வேறு எதுவுமே இல்லை, அதனால் சாப்பிடுன்னு சொன்னார். அவ்வளோதான். இப்பொழுது கூட இப்போது இஸ்லாமில் அந்த அதாவது ஒரு இறைச்சி கடையில் என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கு ஏதோ ஒரு துவா சொல்லி அதை அறுத்தால்தான் சாப்பிட்றது, கலால் என்று சொல்லுவார்கள். அப்போ அதை சொல்லிட்டு அறுக்கிறதுங்கிறாங்க. அதை சொல்லும்போது அரபில் சொல்கிறாங்க. அதனுடைய தமிழ் அர்த்தம் என்ன என்று அதை சொல்லி அதை செய்பவரை ஒரு முறை நான் கேட்டேன். அதற்கு தமிழ் அர்த்தம் என்ன என்று கேட்டேன். அப்போ அவர் சொல்கிறாரு, இறைவா, இந்த இடத்தில் அதாவது தாவர உணவு வேறு எதுவும் இந்த இடத்தில் இல்லாததின் காரணத்தினால் நான் இந்த உயிரை உணவாக எடுத்துக்கொள்கிறேன் அப்படின்னு இறைவனிடம் சொல்லிட்டு என்னை மன்னியும் அப்படின்னு சொல்லிட்டு அறுக்கிறது அப்படின்னு சொல்கிறார். இப்போது அந்த இடத்துல இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல இதை சொல்லிட்டு அறுத்தார். ரைட். இப்போது பக்கத்தில் காய்கறி மார்க்கெட் இருக்குது, பக்கத்துலேயே இதை சொல்லிட்டு அறுக்கிறோம். இறைவா, இந்த இடத்தில் தாவர உணவு வேறு உணவு இல்லாததானால் அப்படிங்கும்போது அங்கே வச்சுக்கிட்டே நம்ம செய்யும்போது அந்த இடத்துல கொஞ்சம் முரண்பாடாக மாறுகிறது. இது ஏதோ ஒரு இடத்தால் தான் மகரி சொல்லுவாங்க. ஒரு காலத்தில் ஒரு இடத்தில் அந்த சூழ்நிலைக்கு ஒப்ப இருக்கக்கூடிய ஒன்று இந்த இடத்தில் இந்த காலத்துக்கு பொருந்தவில்லை என்று சொன்னால் அதை மாற்றிக்கொள்ளுங்கள் என்று சொல்லுவார். அப்போ அங்கே இருக்கிறவங்க இங்கே இந்த இடத்துல இது தேவையில்லை, சரி, இந்த இடத்துல இருக்கிறவங்க அந்த இடத்துக்கு போயிட்டாங்கன்னா அப்படியும் பார்க்கணும்ல. நம்ம சாதகமாகவே பார்த்துக்கூடாது. அங்கே இருக்கிறவங்க இங்கே வந்துட்டாங்கன்னா இந்த இடத்தில் இருக்கிற காரணத்தினால் நான் இதை செய்யவில்லை, சரி, இங்கே இருக்கிற இடத்துலேருந்து இல்லாத இடத்துல நீங்கள் போயிட்டீங்க, இப்போ அந்த இடத்துல நீங்கள் எப்படி மாறிக்கணும்? இந்த இடத்துல இல்லாத காரணத்தினால் நான் இதை உணவாக எடுத்துக்கொள்கிறேன் அப்படின்னு இறைவனிடம் சொல்லிவிட்டு சாப்பிட வேண்டியதான். அப்படி தான் மாறிக்கணும். அந்த இடத்துக்கு தகுந்தாற்போல் மாறிக்கொள்ள வேண்டும். அந்த சீதோஷ நிலைக்கு தகுந்தாற்போல் மாறிக்கொள்ள வேண்டும். ஒவ்வொன்றும் அதுக்கு தகுந்த மாதிரி மாறணும். ஏன்? அங்கே தேவைகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும். நீங்கள் அதுக்காக தேவைகளை பூர்த்தி செய்யாமல் நான் புலால் மறுத்து நான் கூட செத்து போயிடுவேன் அப்படின்னு சொன்னோம்னா உன்னுடைய உயிரை நீ மாய்த்துக் கொள்கிறாய். அது அதை விட பெரிய பாவம் இல்லை, அதுவும் செய்யக்கூடாது. சரி, அப்போ புலால் மறுத்தா கைகூப்பி புலால் மறுத்தானே. அப்போ மாதிரி என்ன சொல்கிறார் பாருங்க. ஒரு இடத்துக்கு போகிறோம், புலால் சாப்பிட சொல்கிறாங்க, வேண்டான்னு சொல்கிறாரு. நான் சாப்பிட்றது இல்லைங்க. அதான் இந்த உணவு இருக்குல்ல, இது இருக்குது அது இருக்குது, நீங்கள் இதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, எனக்கு அது இருக்குல்ல, நான் சாதாரண உணவு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைங்க, இது ருசியாக இருக்கும், உங்களுக்காகத்தான் இது ஸ்பெஷலாக செஞ்சோம். அப்போ என்ன சொல்கிறாரு? இல்லை, அப்போ கைகூப்பி என்ன சொல்கிறாரு? இல்லை வேண்டாங்க, நான் அதையே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த இடத்துல ரெண்டுமே இருக்குது. அப்போ இந்த இடத்தில் கைகூப்பி அவர் வேண்டான்னு சொல்கிறாரு. அப்படிங்கும்போது அப்படி மறக்கும்போது இவர் மேலே என்ன வரும்? ஒரு மரியாதை வரும், அவ்வளோதான். ஒரு மதிப்பு மரியாதை வரும். ஆனால் மதிப்பு மரியாதை என்ன பண்ணும்? அந்த மதிப்பு மரியாதை காசு கொடுக்குமா? அவரை காலில் விழுக சொல்லுமா? இல்லை. மதிப்பு மரியாதை ஒரு மேல் மதிப்பு மரியாதை வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் அவருக்கு நாம் துன்பம் கொடுக்க மாட்டோம்னு அர்த்தம். அவ்வளோதான். ஏன்ப்பா அவருக்கு மட்டும் துன்பம் கொடுக்குறத? அவர் மேலே எனக்கு ஒரு மதிப்பு இருக்குங்க,
அதனால் அவருக்கு துன்பம் கொடுக்க மாட்டேன், அவ்வளோதான். உடனே போய் கும்பிடுவேன் அப்படின்னு சொன்னோம்னா, கும்பிடுவேன்னு சொன்னோம்னா நீ ஏதோ எதிர்பார்க்க என்று அர்த்தம். அப்படிதான் இருக்கிறது. அதாவது ஒரு மதிப்பு வைத்திருப்பது என்பது வேறு. மகரிஷியிடம் நாம் மதிப்பு வைத்திருந்தோம், உடனே அவை கும்பிட்டு காலில் விழு அப்படின்னு சொன்னாரா? இல்லை, அதெல்லாம் வேண்டாம். அவர் மேல் மதிப்பு வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் என்ன பண்ண மாட்டோம், அவருக்கு நம்ம துன்பம் கொடுக்க மாட்டோம். ஒன்று, அவருடைய தத்துவங்களை அவர் என்ன செய்ய சொன்னாரோ அதை நம்ம செய்வோம், அவ்வளவுதான். அதுதான் நடக்கும். அப்போ அந்த இடத்துல இந்த மாதிரி இருக்கிறாருன்னு சொன்னால், எல்லா உயிரும் தொழும் என்று சொன்னால் அவருக்கு யாரும் துன்பம் கொடுக்கறதுக்கு நினைக்க மாட்டாங்க என்ற அர்த்தம். சரி, இந்த இடத்துல கைகூப்பி புலாலை மறுத்து விட்டார். சரி, இன்னொன்று கொல்லான் என்று சொல்கிறோம். இப்போ கொல்லான் யார்? அதை கொள்பவன், உயிரை கொள்பவன் என்று. இப்போ இந்த இடத்துல இந்த புலாலுக்காக உயிரை கொள்பவன் அப்படின்னு மட்டும் எடுத்துக்கலாமா? இந்த உணவுக்காக அந்த உயிரை கொள்கிற அந்த புலால் கடை வைத்திருக்கிறானே, அவன் மட்டும்தான் கொள்பவன் என்று எடுத்துக்கொள்ளலாமா? இல்லை வேறு எதுக்காகவும் எந்த உயிரையும் கொள்வதில்லை என்று எடுத்துக்கொள்ளலாமா என்று பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது இப்போது மகரிஷி உணவுக்காக உயிர் கொள்ளாமை என்று எழுதிட்டார். அது எழுதும்போது கூட அவரிடம் நாங்கள் கேட்டோம், உணவுக்காக உயிர் கொள்ளாமை, அப்போ மற்ற உயிரெல்லாம் கொள்ளலாமா? எதுக்காக கொள்ளுவீங்க? கொள்ள வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? அப்படி ஒன்றும் அவசியம் இல்லையே அப்படின்னு மகரிஷி சொல்லுவார். இப்போது ஒரு தோலில் செருப்பு போடுறாங்க, உணவுக்காக அந்த உயிரை கொள்றதில் வரக்கூடிய தோலில் இவங்க செருப்பு போட்டுக்கிறாங்க. முதல்ல அது பர்பஸ் உணவுக்காக கொள்வது தான், அதுதான் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி வருகிறது. சரி, இப்போது ஒரு கொசு கடிக்குது, டப்புன்னு நம்ம அடிச்சிட்றோம், செத்துருது. இப்போ என்ன பண்ணுறது? இப்போது அந்த இடத்துல கொசுவலை போட்டுக்கலாம், ஏதோ பண்ணிக்கலாம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போது போகிறோம், எறும்பு மிதிச்சிடுறோம், அது செத்துருது, உயிர் கொண்டுட்டோம். அப்போ இதுக்காக தான் அந்த சமணர்கள் மயிலிறக வச்சு கூட்டிக்கிட்டே போனாங்க. இப்படியெல்லாம் இப்போது இன்றைக்கி சமுதாயத்தில் வாழ முடியுமா? அப்போ அந்த இடத்துல மகரிஷி என்ன சொன்னார், உணவுக்காக உயிர் கொள்ளாமை அப்படிங்கிறத வச்சுட்டார். கொல்லான். சரி, உயிர் கொள்வது அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் நம்ம வேறு மாதிரி பார்ப்போம். உயிர் கொள்றதுன்னு என்ன? அந்த உடலிலிருந்து உயிரை பிரித்து விடுவது. சரி, இப்போது அந்த உடலிலிருந்து உயிரை முழுசாக பிரித்தா தான் கொள்ளுதலா? அறகுறையாக பிரித்தா உயிர் போகலை, ஆனால் அவனை அடின்னு அடிச்சிட்டாங்க, துன்புறுத்திட்டாங்க, ஆனால் உயிர் போகலை. இப்போ என்னாச்சு, அவனுக்கு எவ்வளோ உயிர் போயிடுச்சு? அவருக்கு ஒரு 30% உயிர் வெளியில் போயிடுச்சு, இவர் அடித்து அடியில். ரைட்டா? 30% தானே போயிருக்கு, முழுசாக போனால் தானே உயிர் போகிறது. அப்போ இது உயிர் போகிறது இல்லையா? இப்போ இது கொள்வது இல்லையா? மனசில் திட்டோம், அந்த திட்டி அவமானப்படுத்தி ஒருத்தனை ரொம்ப அசிங்கப்படுத்தி அவ்வளோ திட்டுறார். அப்படியே அவன் நொந்து போய் உட்காந்துருக்கான். அவனுக்கு உயிர் விரயமாச்சா இல்லையா? அவனுக்கு உயிர் விரயமாச்சு. ஒருத்தனுடைய வாழ்க்கையை கெடுத்துட்டார். இவருக்கு ப்ரமோஷன் வரணுங்கிறதுக்காக இன்னொருத்தனுக்கு எடுத்து இவர் ப்ரமோஷன் ஆகிட்டார். அவன் அப்படியே, அவங்க குடும்பமே எப்படி இருக்குது, அப்படியே நொந்து போய் உட்காந்துருக்கு. எத்தனை நாள் உட்காந்துருக்கு? உயிர் போகுதா இல்லையா? அங்கேயும் உயிர் போகுது. கொல்லுதல் என்றால் இதுவும் கொல்லுதல் தான். நீங்கள் யாருக்கு துன்பம் கொடுத்தாலும் அது கொல்லுதல் தான். இது சின்ன கொல்லுதல், அது பெரிய கொல்லுதல். உணவுக்காக உயிரை எடுத்துட்டீங்க. அப்போ அதுதான் கொல்லுதல் என்று எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். உயிர் கொள்ளாமை, உயிரை பிரித்து விடுவது என்பது மட்டும்தான் நம்ம துன்பம் என்று எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, உயிர் போகிற அளவுக்கு வலிக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ அந்தளவுக்கு வலியை ஏற்படுத்துகிறார்கள், மனதளவிலும் ஏற்படுத்துகிறார்கள். இப்போ இந்த இடத்துல என்ன செய்கிறாங்க, இப்போ நாங்கள் புலால் சாப்பிட்றதில்ல, கைகூப்பி மறுத்துட்டாங்கன்னே வச்சுக்குவோம். மறுத்துட்டாங்க. அவங்க எந்த உயிருக்கும், எந்த மனிதர்களுக்கும் யாரையும் கெடுப்பதில்லை, யாரையும் அவமானப்படுத்துவதில்லை, யாரையும் துன்புறுத்துவதில்லை.
அப்படி வாழ்கிறாங்களா? அதையும் பார்க்கணும். அதையும் செஞ்சால் தான் என்ன பண்ணும், எல்லா உயிரும் தொழும். இப்போ எப்படி இருக்காங்க, இப்போ நாங்கள் புலால் சாப்பிட்றது இல்லைங்க, ஆனால் கொல்லான் உயிரை முழுசாக எடுக்கிறது இல்லைங்க, ஆனால் உயிரை எடுத்துக்கிட்டே இருப்போம். சொல்கிறாங்கல்ல, ஏன் என் உயிரை எடுக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அவர்களை துன்புறுத்தும் போது ஏன் என் உயிரை எடுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ உயிரை எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள். அவனாவது ஒரே உணவுக்காக ஒரு தடவை உயிரை எடுத்துட்டான். எந்த உயிரை? 5 அறிவு ஜீவனுடைய உயிரை எடுத்துட்டான். சரி, ஆனால் 6 அறிவு ஜீவன் உயிரை உடனே எடுக்கிறது இல்லை. அதை கொள்றான்னு, அதையும் கொள்றான்னு வச்சுக்கோ. ஆனால் அவன் ஒரே நேரத்தில் கொள்கிறான். அவன் பெரிய கொலையாளி. ஆனால் அந்த கொலை செய்ய தூண்டுறவன் யார்? அவன் நான் அதை செய்ய மாட்டேன், நீ செஞ்சிருன்னு ஒருத்தனை தூண்டிடுறான். ஆனால் அவன் புலால் சாப்பிட்றதில்லை. அப்போ அவன் நல்லவனா? ஒன்று. இன்னொன்று, கொஞ்சம் கொஞ்சமாக ஒருத்தனை வருத்தி அவன் உயிர் விரயமாகிற அளவுக்கு, வருத்துகிற அளவுக்கு துன்பத்தை கொடுத்து விடுகிறான். ஆனால் நீ ஒன்று புலால் சாப்பிட்றதில்ல. ஆனால் மனிதர்களை எவ்வளவு தூரம் வருத்தப்பட வைக்க முடியுமோ வருத்தப்படுது. ஜீவகாருண்யம் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. ஜீவகாருண்யம்னா எந்த உயிருக்கும் துன்பம் கொடுக்கக்கூடாதுங்கிறது தான் ஜீவகாருண்யம். ஆனால் இங்கு மனதுக்கு அவ்வளவு துன்பத்தை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களுக்கு கொடுப்பார்கள். ஆனால் புலால் சாப்பிட மாட்டோம். இது என்ன ஆயிடுச்சுன்னா, இது உணர்ந்து சாப்பிடாமல் இருக்கிறது வேறு. அப்படி உணர்ந்து இது துன்பம் ஒரு உயிருக்கு துன்பம் கொடுக்கக்கூடாது என்ற உணர்வில் அவர் புலால் மறுத்தார் என்று சொன்னால், அவர் மனிதனுக்கும் எந்த அளவிலும் மனதுக்கே துன்பம் கொடுக்க மாட்டார். உடலுக்கும் கொடுக்க மாட்டார், மனதுக்கும் கொடுக்க மாட்டார். மகர்ஷியினுடைய அந்த தத்துவம் பாருங்கள், உடலுக்கோ மனதிற்கோ என்று சொல்கிறார். ரெண்டு ஒன்று தான். அதாவது மனதிற்கோ என்று சொல்லும்போது சில இடத்துல என்ன சொல்லுவேன்னா, உயிர் உணர்வுக்கோ என்று சொல்லுவார். உயிரும் மனமும் ஒன்று தானே. அப்போ அந்த இடத்துல அப்படி துன்பம் கொடுக்கறது தவறு. அப்போ இந்த புலாலை கைகூப்பி மறுக்கிறவன் இருக்கான் இல்லையா, அவன் அதை உணர்ந்து மறுக்கிறான். அப்படி இருப்பவன் எந்த மனிதனுக்கும் துன்பம் கொடுக்க மாட்டான். இரண்டொழுக்க பண்பாட்டின்படி வாழ்வான். ஆனால் இப்போ இதில் தான் நம்ம இப்போ என்ன போட்டோம், புலால் மறுத்தானை, அவ்வளோதான், நாங்கள்லாம் புலால் சாப்பிட்றது இல்லைங்க. அப்போ அவன் கைகூப்பி எல்லா உணவும் தொழும்னு எல்லாம் எழுதிவிட்டாங்க. இப்போ புலால் நாங்கள்லாம் புலால் சாப்பிடாதவங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க, நாங்கள்லாம் மனவள கலைஞருங்க, இது சாப்பிட்றது இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இப்படி இருந்தால் இதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு எங்கேயாவது சட்டம் சொல்லியிருக்கா? இதை ஒரு சட்டம் போட்டு எதை திருத்தினாலும் அது சட்டத்துக்காக பயந்து நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் அது உணர்ந்து இல்லை என்ற அர்த்தம். அப்படி இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. மகரிஷியினுடைய தத்துவம் உணர்ந்து அது வேணான்னு சொன்னாதான், அவ்வளோதான். அப்போ இந்த இடத்துல உணர்ந்து வேணாம், அது தானாக என்ன வரணும், உள்ளேருந்து மனம் வேண்டாம் என்று சொல்ல வேண்டும். அப்படி இதை மனம் உணர்ந்து வேண்டாம் என்று சொன்னால் அவன் மனிதர்களுக்கு யாருக்கும் துன்பம் கொடுக்காமல் இருப்பான். அப்போ புலால் உண்ணாமல் மனிதர்களுக்கு துன்பம் கொடுக்கிறான் என்று சொன்னால் அவன் கொல்லுகிறான் என்று தான் அர்த்தம். கொஞ்சம் கொஞ்சமாக கொள்கிறான். அப்போ அவனை எல்லா உயிரும் தொழாது. அப்போ இந்த இடத்துல எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று, கொல்லான் என்றால் நான் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் கொடுக்காமல் இருக்கிறேன். அப்படி இருப்பவன் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப மனுஷனுக்கு மட்டும்தானா? இல்லை, உணவுக்காக எந்த உயிருக்கும் துன்பம் கொடுக்க மாட்டேன். புலால் கைகூப்பி புலால் மறுத்தானை. அப்போ எந்த உயிருக்கும் துன்பம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறப்ப அப்போ அவன் என்ன, உணவுக்காக அந்த 5 அறிவு ஜீவன் 3 அறிவு ஜீவன் அதுக்கு கூட துன்பம் கொடுக்க மாட்டான், அதையும் எடுத்துக்க மாட்டான். அவனை எல்லா உயிரும் தொழும் என்று சொன்னால் மற்றவர்கள் அனைவரும் அவனுக்கு துன்பம் கொடுக்க வேண்டும் என்று நினைக்க மாட்டார்கள். அவனுக்கு துன்பம் கொடுக்க மாட்டார்கள். அவனுக்கு துன்பம் என்றால் அந்த துன்பத்தை போக்குவார்கள். இப்படி பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆக இந்த குறளினுடைய விளக்கத்தை மகரிஷி அவர்கள் சற்று மாற்றி கொடுத்ததை நாம் ஆழ்ந்து சிந்தித்திருக்கிறோம். இது சிந்தனை துளிதான்.
அதனால் இது சிந்திப்பதற்காக மட்டுமே தினந்தோறும் நாம் சொல்லக்கூடிய இந்த சிந்தனைகளை எல்லாம் சிந்தனையாக எடுத்துக்கொள்ளுங்கள். சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்து தெளிவாய் சிந்தித்து பாருங்கள். அது பொருந்துவதாக இருந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்படி இல்லை என்று சொன்னால் உங்கள் மனம் என்ன சொல்கிறதோ அதன்படி வாழ்ந்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன்.